யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. என்ன ஜூனியர், இப்ப நீ ஹாப்பி தானே? இங்க நீ ஏசில இருக்க, அங்கேயும் உனக்கு இதே மாதிரி கம்ஃபர்ட்லாம் கிடைக்கணும்ல? ஆக்சுவலா ஏற்கனவே நீ உன் அம்மா வயித்துக்குள்ள ஒரு கம்ஃபர்ட்டான இடத்துல சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்க. அதுவும் இந்த சம்மர் டைம்ல எவ்வளவு ஹீட் நீ ஃபீல் பண்ணுவ? பாவம், நீ எவ்வளவு கஷ்டப்படுவ? அதான் அங்கேயும் ஏசி போட்டுட்டேன். உன் மாம்க்கு ஃபுட் எல்லாம் கூட மாத்தி கொடுத்துட்டேன். இவ்வளவு நாள் உன் மாம் ரொம்ப காரம்லாம் சாப்பிட்டுருப்பாள்ல, இனிமே அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு யோசிக்கிறியா? பிகாஸ் நாளைக்கு நீ பிறந்து இங்க வரும்போது உனக்கு எதுவுமே புதுசா இருக்க கூடாதுல்ல? சோ அப்ப நீ எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல வாழ போறியோ அதே மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்ட நீ உன் அம்மா வயித்துல இருக்கும்போதே நான் உனக்கு கொடுத்துட்டேன். அப்பதான் நீ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீ அடாப்ட் ஆவ. எல்லாமே உனக்கு பழகி போயிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் உனக்காக நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு மட்டும் பாரு. உன்னால அன்பு ஆனந்தி லைஃப் ஸ்டைலே மாற போகுது. அவங்களும் அங்க ஹாப்பியா இருப்பாங்க, நாமளும் இங்க ஹாப்பியா இருப்போம். ஓகே தானே? மகேஷ், டின்னர் ரெடி. எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமா? மாம், நான் கீழே சாப்பிட வரல. வேற எங்க சாப்பிட போற? டெய்லி உங்க சாப்பாடு சாப்பிட்டா ஜூனியருக்கு போர் அடிக்கும். சோ இன்னைக்கு ஜூனியரை டின்னர் சாப்பிட ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக போறேன். விளையாடாத மகேஷ், உனக்காக டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஜூனியருக்கு பாத்தீங்களா? என் ஜூனியருக்குன்னு சொன்னதும் உங்க முகம் மாறுதில்ல. சோ அவனுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல. நோ ப்ராப்ளம். நான் என் ஜூனியரை கூட்டிக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உன் ஜூனியரை இப்படிதான் ட்ரெஸ் இல்லாம கூட்டிட்டு போவியா? மாம், பிறக்க போறது பாயா இல்ல கேர்ள் பேபியான்னு இன்னும் தெரியாம என்ன ட்ரெஸ் போடுறது? அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் என் ஜூனியர் இப்படிதான் இருப்பான். யூ டோன்ட் வரி, I'll take care. ஜூனியர், போலாமா? அட பாவி, சர்காஸ்டிக்கா சொல்றேன்னு கூட புரியாம இவ்ளோ சீரியஸா பதில் சொல்லிட்டு போறான். இவனை கூட நாம இப்படி எல்லாம் பாத்துக்கலையே. சில்லுன்னு நிஜமாவே நல்லா தான் இருக்கு. ஆனந்தி, வா 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 வா. நீ எப்போ வருவேன் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பாத்தியா? கொஞ்சம் கூட வெக்கையே தெரியல. உள்ள வந்த உடனே வேர்த்து ஊத்துமே அப்படியே. இப்ப இல்ல பாத்தியா, சில்லுன்னு இருக்குல்ல. பாய் தலானெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? நான் மாடியில போய் தான் படுக்க போறேன். எனக்கு இந்த ஏசி எல்லாம் வேணாம். ஆனந்தி, நீ இங்கே இரு. அண்ணா, ஏசி போட்டிருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். சூப்பரா இருக்குண்ணா, சில்லுன்னு. அண்ணி, எதுக்கு பாயெல்லாம் எடுத்துட்டு நிக்கிறீங்க? நீயே கேளு. மொட்டை மாடியில போய் படுக்க போறாளாம். என்னது, மொட்டை மாடியிலையா? இந்த ஏசியை விட்டுட்டா? அண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இங்கே தூங்குங்க, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது குளிர்ச்சி இல்ல, குளிரு. வெறும் பொய்யான குளிரு, உடம்புக்கு சூடு. மொட்டை மாடியில படுத்தா காத்து இருக்கும், இல்லன்னு சொல்லல. ஆனா கொசு கடிக்குமே. நிம்மதியாவே தூங்க முடியாது. நைட்டு முழுக்க புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கணும். என்னை கொசு கடிக்குதுன்னு எனக்காக கொசுவத்தி வச்சு ஃபேன் வச்சு கொடுப்பியல்ல, அதுல கிடைக்கிற சந்தோஷம்
இதுல எனக்கு இல்ல. ஆனா நீ எந்த குறையும் இல்லாம நிம்மதியா தூங்குறதா எனக்கு சந்தோஷம். அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் உனக்கு இங்கே இந்த ரூம்ல இப்ப கிடைக்கும்.